சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் யார்? ரத்தத்தில் ரத்தமான தமிழ் உறவுகளே, வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் நம்ம ஏற்கனவே அந்த ஒரு எல்லோரும் ஓர் குணம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம் அப்படிங்கிறத எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாட்டை கொண்டு போனேன். ஆனால் இன்னையிலிருந்து தான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவும் அதன் மக்களும் தொன்மை நாகரிகம், இது இந்தியாவுடைய இதுதான் முதல்ல இருந்து நம்ம வரலாறு ஆரம்பிக்கிறோம். இந்தியா ஒரு தொன்மையான நாடு, அது எல்லாருக்கும் தெரியும். தொன்மை நாகரிகம் சிறப்பு விளங்க புகழ்பெற்றுள்ள நாடு. எப்படி எகிப்தின் நைல் நதி கரையிலும் மெசடோமியாவில் யூபர்டிஸ் டைக்ரிஸ் நைல் நதிக்கரையிலும் சைனாவின் ஓயாங்கோ நதிக்கரையிலும் நாகரிகம் சிறப்புற்று விளங்கியதோ, அதே போன்று இந்தியாவின் சிந்து நதி, சிந்து கங்கை, யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி நதிக்கரையிலும் காவேரி கரையிலும் பண்டை காலத்திலேயே நாகரிகம் சிறப்புற்று ஓங்கி வளர்ந்தது. அதே நேரத்தில் நாகரிகமற்ற பல வகையான மக்களும் இங்கு ஏராளமாக இருந்தனர். பார்க்கலாம். இதில் பழங்குடிகள், இங்கு கோலேரியர்கள் சார்ந்தவர்கள், பிள்ளர்கள், தோடர்கள், கொண்டுகள் போன்ற பழங்குடி மக்களும் இருந்தனர். ஆரியர்கள், திராவிடர்கள் என்ற நாகரிகம், மிக்க மக்களும் இங்கே இருந்தனர். ஆரியனை முதல் எதிர்த்தது யாதவர், அப்படி பின்னாடி வரல. அப்புறம் ஒன்று சொல்றாங்க, ஆரியர்கள், திராவிடர்கள் என்ற நாகரிகம் மிக்க மக்களும் இங்கே இருந்தனர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவில் குடியேறியவர்கள். ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சாதாரண எல்லாருக்குமே தெரியல. அங்கிருந்து வந்தனர் என்று பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஒரு சில ஆசிரியர்கள் ஆரியர்களும் இந்தியாவின் பூர்வீக குடிகள், எல்லா பெரும்பாலான ஆசிரியர்கள் அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவங்க, ஆடு மாடு மேய்க்கிறது கூட வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர்கள் ஆரியர்களும் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என கூறுகின்றனர். திராவிடர்களும் இந்தியாவில் வெளியே இருந்து வந்த திராவிடர்களும் இந்தியாவின் வெளியே இருந்து வந்த குடியேறியவர்கள் என ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கருதுகின்றனர். இவர்கள் இந்தியாவின் தெற்கே அமைந்திருந்த லெமுரியா கண்டம் கடலால் கொல்லப்பட்டதால் அங்கிருந்து உயிர் தப்பிய மக்கள், கடலால் கொல்லப்பட்டிருந்தால் உங்களுக்கு சுனாமி, இப்போ அன்னைக்கு கடல்
கொந்தளிப்பு அதை சொல்லுவாங்க. இப்போ மக்கள் வடக்கே ஒரு இந்தியாவில் வெளியே இருந்து கூடியவர்கள் என ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கருதுகின்றனர். இவர்கள் இந்தியாவின் தெற்கே அமைந்திருந்த லெமுரியா கண்டம், லெமுரியா கண்டம் நம்ம கன்னியாகுமரி செய்யலாம். லெமுரியா கண்டம் கடலால் கொல்லப்பட்டதால், அதாவது என்ன பூகம்பம், கடல் பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டு அந்த கண்டமே அழிஞ்சு போச்சு. நான் பூம்புகார் எப்படி அழிஞ்சோம், தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சோம், அதே போல் பூம்புகார் ஒரு பெரிய ஊர் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் தனுஷ்கோடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதுவும் அழிஞ்சு போச்சு. கடலால் கொல்லப்பட்டதால் அங்கிருந்து உயிர் தப்பிய மக்கள் வடக்கே குடிபெயர்ந்தனர் என கூறுவர். இவர்களே திராவிடர்கள் என்பவர்கள் என்று சில சரித்திர ஆசிரியர்கள் திராவிடர்கள் மெசொடோமியா பீடபூமியில் தொன்மை நாகரிகம் மிளர வாழ்ந்திருந்த சுமேரியர்களே இவர்கள் ஆரியர்கள் இந்தியா வருவதற்கு முன்பே இங்கு குடியேறியவர்கள் என்பார்கள். ஆனால் பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் திராவிடர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகளே என கருதுகின்றனர். பன்னெடுங்காலத்திற்கு முன்பே பைத்தியக்காரன் சீமா திராவிட வேலை தமிழ வேலை அப்படின்னு சொல்லி காட்சியற்ற போதிலும் ஏக இந்தியாவாக இந்து மதங்களே ஒன்று கிடையாது. இந்து மதம் என்ற பரந்த ஆலமரமாக விழுந்து விட்டு பரவி பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. இதனையே வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பார்கள் சமூக தத்துவாசிரியர்கள். யாதவர்கள் எந்த இனம் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இப்படி பற்பல மக்கள் கூட்டத்தின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாய அமைப்பில் இந்த யாதவர்கள் எவ்வழி வந்தவர்கள்? ஆரியர்களா திராவிடர்களா? யாதவர்கள் ஆரியர்களா திராவிடர்களா ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அல்லது இவர்களுக்கு முன்பு இந்தியாவில் வாழ்ந்திருந்த மிக புராதன குடிமக்களா? அதாவது இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த புராதன குடிமக்களா? அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஆதிக்குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்குடினாலே யாதவர்கள் தான். இக்கேள்விகளுக்கு பதில் தருவது கடினமான காரியமாக இருந்த போதிலும் கிடைத்துள்ள செய்திகளை கொண்டு இதுவரை ஆராய்வோம். யாதவர்கள் ஆரியர்களில் ஒரு பிரிவினரே என்று ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கருதுகின்றனர். பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் யாதவர்கள் திராவிடர்களே, யாதவர்கள் தான் திராவிட அப்படின்னு பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் யாதவர்கள் ஆரியர்களும் அல்ல திராவிடர்களும் அல்ல, அவர்களே ஒரு தனி இனத்தவர்கள் என கூறுகின்றனர். ஆரிய இனம் கிடையாது, திராவிடம் கிடையாது. இவன் ஒரு யாதவாஸ் ஆர் நெய்தர் ஆரியன்ஸ் நார் டிராவிடியன்ஸ் but they themselves home and ancient Indians race. ப்ரொஃபஸர் எலியட் எழுதினவர் வரலாற்று பேராய்வாளர் ப்ரொஃபஸர் எலியட் என்பவர் எழுதியிருக்கார். வேதங்களில் யாதவர்கள், இது ரொம்ப முக்கியமான கவனிக்கணும். இதனை முதல் வேதம் ரிக்வேதத்திலே யாதம் வரலாம். இதனை ஆராய்வதற்கு நமக்கு துணையாய் நிற்பவை வேதங்கள். யாதவருடைய இடத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நிலைநிறுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது வேதங்கள். இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்கள், பழைய சரித்திரங்கள் ஆகியவைகளே ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்த சமயத்தில் யாதவர்கள் ஏற்கனவே இங்கு பரவி இருந்ததாக தெரிகிறது அப்படின்னு சொல்றான். ஆரியர்கள் வர்றதுக்கு, ஆரியன் தான் பிராமணன், வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இங்கே இருந்தான் அப்படிங்கிறத புராணங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லுது, இலக்கியங்கள் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது, எல்லாம் சொல்லுது.
இந்த சமயத்தில் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்த சமயத்தில் யாதவர்கள் ஏற்கனவே இங்கு பரவி இருந்ததாக தெரிகிறது வரலாற்றாக. வேதங்களில் யாதவர்கள் பல இடங்களில் குறிக்கப்படுது. இங்கே தான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்லை, ஆரியர்கள் இந்தியாவிலிருந்து எடுத்த சமயத்தில் அவர்களை யாதவர்கள் எதிர்த்து போயிட்டார்கள். ஆரியம் உள்ள வர்றாங்க, எதிர்த்து போயிட்டோடனே முதல் யாதவன் தான் போயிட்டு இருக்கான் போராட்டம். இவர்கள் வேதங்கள் கிருஷ்ணா மக்கள் என குறிக்கின்றன. வேதங்கள்லாம் வந்து அதானே கிருஷ்ணா மக்கள் என குறிக்கின்றன. இவர்கள் பல கோட்டைக்கு அதிபதிகள். இவர்களை போர்க்களத்திலே வெற்றி கொள்ள முடியாத ஆரியர்கள் சரியாக வெற்றி கொள்கின்றனர். களத்திலே மும்முரமாக போராடி கொண்ட முதலாம் கிருஷ்ணன், முதல் கிருஷ்ணன் சொன்னாங்க, அது ஏற்கனவே தெரியல. களத்திலே மும்முரமாக போராடி கொண்டிருந்த முதலாம் கிருஷ்ணனிடம் அவனது ஆண் குழந்தை காலமாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி விடுகின்றனர். புத்திர சோகத்தால் அரண்மனை திரும்பி குழம்பி கிடந்த அவனை ஆரியப்படை தாக்கி கொன்று வெற்றி கொள்கிறது. இவனுக்கு பிறகு இவனுடைய சந்ததியினருக்கும் ஆரியர்களுக்கும் தொடர்ந்து போர் நடைபெறுகிறது.